Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. அதுக்கிறதுக்கு யாரும் இல்ல. அம்மா வரதுக்கு நாள் ஆகும்னு சொன்னீங்கல்ல, நான் கூட இருந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் சார். நோ ஓகே, ஐ கேன் மேனேஜ். அதுவும் இல்லாம நீங்க என் கூட இங்க இருக்கிறது நல்லதில்ல. பிரஸுக்கு நியூஸ் போனா அவங்க வேற மாதிரி எழுதுவாங்க. ஆனா சார், இந்த மாதிரி நிலைமையில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் கூட வேணும் சார். அதான் பரமசிவம் இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. பரமசிவம், நீங்க உடனே கையில வீட்டுல டிராப் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க தம்பி. டிரைவர் என்ன, நான் இப்ப சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அண்ணா, இந்த ரெட் கலர் டேப்லெட்டை நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுக்கணும். சிஸ்டர் வந்தா கொஞ்சம் மறக்காம ஞாபகப்படுத்துங்க. எக்ஸ்ரே ரிசல்ட் வாங்கி டாக்டர். சார் சார் என்னாச்சு சார்? தம்பி தம்பி என்னாச்சு தம்பி? தம்பி தம்பி கண்ணை முடிச்சு பாருங்க தம்பி. டாக்டர் பிரதீப் சார் சீரியஸா இருக்காரு, உடனே வாங்க டாக்டர். தம்பி முடிச்சு பாருங்க, என்னாச்சு? நர்ஸ் கொஞ்சம் வாங்க. தம்பி சிஸ்டர் என்னன்னு பாருங்க, இவருக்கு என்னாச்சு? சார் தம்பி தம்பி கண்ணை முடிச்சு பாருங்க தம்பி. நர்ஸ் என்னாச்சு? இருங்க டாக்டர் வந்து பாருங்க நீங்க டாக்டர். முதல்ல தள்ளுங்க சிஸ்டர். பேஷண்ட்டுக்கு ஆக்ஸிஜன் போடுமா? தோ போடுறேன் மேடம். ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ண சொல்லுங்க சார். நீ கூட்டிட்டு வா. சரிங்க சார். டாக்டர் கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. சம்திங் ப்ராப்ளம். எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு போயிடலாம். உடனே லைஃப் சப்போர்ட் கொடுத்தா க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். யா ஆமா. ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ண சொல்லுங்க சார். நீ கூட்டிட்டு வா. சரிங்க சார். டாக்டர் கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. சம்திங் ப்ராப்ளம். எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு போயிடலாம். ஆமா டாக்டர், உடனே லைஃப் சப்போர்ட் கொடுத்தா க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். யா ஆமா. என்னங்க மேடம்? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். கம் ஆன். ஆக்ஸிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் அவளுக்கு எதுவும் துரோகம் பண்ணல மாமா. நான் கண்டிப்பா துரோகம் பண்ணல. அவ எனக்கு துரோகம் பண்ணா. குதிரை ராஜகுமாரன் பெயரை கொண்டன். இத பாரு நேத்ரா. என்ன மாமா? பாரு, குதிரை ராஜகுமாரன் பெயரை கொண்ட நடிகர் ஒரு சிறிய விபத்தில் சிக்கி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரோடு ஜோடியாக நடிக்கப் போகும் கேரள வாழைப்பழத்தை பெயர் கொண்ட நடிகை நடிகர் அறிய கதியாக கிடக்கிறாராம். இருவரும் ஊசியும் மருந்துமாக இருப்பதை பார்த்து ஆஸ்பத்திரி வட்டாரம் சிரிப்பாய் சிரிக்கிறதாம். பாத்தியாமா? என்னமோ டாக்டர் அப்படி இப்படின்னு பேசினார்னு ரொம்ப ஃபீல் பண்ணிய. இப்ப கிசு கிசு யார பத்தி வந்திருக்க? அந்த கயல் 24 மணி நேரமும் ஆஸ்பத்திரியே கதியா கிடந்தாலும் யாரு பாத்துக்கிட்டதா செய்தி வந்திருக்கு பாத்தியா? உன்னோட கெத்த ப்ரூவ் பண்றதுக்கு இது போதும் நேத்ரா. கிசு கிசு வரதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. அவளை உனக்கு சமமா நினைச்சு மனசுல போட்டு அலட்டிக்காத. நீங்க சொன்னது கரெக்ட் மாமா. கிசு கிசு எழுதுறதுக்கு கூட ஒரு தராதரம் வேணும்.
அந்த கருப்பட்டி பத்தி எல்லாம் யாராச்சும் கிசு கிசு ஷாப்பிங் போறதுக்காகவே கிளம்பி இங்க வந்திருக்கான். யோசிச்சு பாருங்களேன், எல்லா விஷயத்துக்கும் அவன் நம்மள டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படி மாமா? இதான் நேத்ராவோட சக்சஸ். மாமா, நீங்க கீழே பிருத்வி கூட பேசிக்கிட்டு இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேமா, ஓகே. பாருடி கேஷுவலா சொல்றாரு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஹாய். வணக்கம். இங்க பாருங்க நேத்ரா மேடம் பிருத்திவி சார் ஒரே ஒரு சார் ஒரு செல்ஃபி சார் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். போலாம். வாங்க நேத்ரா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். என்ன பாக்குறீங்க மேடம்? வணக்கம் சார். ஓ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருமா. ஏன் இப்படி புலம்புற? அவ சொன்னதாலதான் டாக்டருங்க ஓடி வந்து உசுர காப்பாத்திட்டாங்களாம். அதுக்கு பிருத்வி டைமண்ட் நெக்லஸ் கொடுக்க போறானா? ச்சே, நான் அந்த இடத்துல இருந்து பாத்திருந்தா கூட அதத்தான் மாமா சொல்லிருப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ச்சே. கொஞ்சம் அமைதியா இருமா. இதுக்கு நீ எதுக்குமா அலட்டிக்கிற? அமைதியா இருக்க முடியாது மாமா. பிருத்வி அவளுக்கு அந்த நெக்லஸ கொடுத்துட்டானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐயோ, நீ சொன்னா கேட்க மாட்டமா. ஹாய் நேத்ரா. How are you? நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். கயல் வீட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? டைமண்ட் நெக்லஸ பார்த்ததும் சூப்பர்னு கையல் வாங்கிருப்பா. அதானே நடந்துச்சு? அதான் இல்ல. அப்புறம் கயல் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பிருத்வி சார், அழறீங்களா? ஒண்ணும் இல்ல. நான் பொதுவா எதுக்கும் கண் கலங்க மாட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, சந்தோஷத்துல அழணும்னு தோணுது. லைஃப்ல ஏதோ பெருசா பண்ண மாதிரி இருக்கு. இனிமே அடிக்கடி இங்க வரணும் கேல். தேங்க்ஸ் கேல். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்ல சார், நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். பிகாஸ் such a wonderful experience. எனக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்லாம் வேணும். எல்லாம் மேடம் கிட்டே இருக்கு சார். என்கிட்ட இருக்கு சார். இனிமே அடிக்கடி இங்க நான் வருவேன். என் பர்த்டே அன்னைக்கு மறுபடியும் கண்டிப்பா மீட் சார். பண்ணலாம். கயல், சார் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா சார்.